Our secret taste recipe is to cook with lemon care. Kutties Healthy Samayal. Hello friends, welcome to Kutties Healthy Samayal. Be positive, be healthy. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் தேங்க்யூ ஸோ மச். நாம் இன்றைக்கி ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஹெல்த் மிக்ஸ் பவுடர் தான் பார்க்க போகிறோம். இது சின்ன பிள்ளைங்கந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே குடிக்கலாம். ரொம்ப ஹெல்த்தியானது. இதில் 21 இன்க்ரீடியன்ட்ஸ் சேர்த்து தான் அரைச்சிருக்கோம். இதே போல் ஆல்ரெடி ஒரு வீடியோ நாங்கள் லோட் பண்ணியிருக்கோம். அதில் எல்லாமே முளைக்கட்டி காய வச்சு அரைச்சிருப்போம். ஸோ அந்த வீடியோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், உங்களுக்கு வேண்டும்னா செக் பண்ணிக்கலாம். இப்போ இது எப்படி செய்து நம்ம பார்க்கலாம். இதுக்காக நான் எடுக்கிற மெயின் இன்க்ரீடியன்ட் கேழ்வரகு தான். இது 1.5 கிலோ எடுத்துருக்கேன் நான் இன்றைக்கி. இதை நம்ம நல்லா அலசி அதுக்கப்புறம் ஆற வைக்க போகிறோம். இப்போ நல்லா அலசியாச்சு. நல்லா ஒரு 5-6 தண்ணி ஊற்றி அலைங்க, ஏன்னா இது ரொம்ப பிளாக்காக தண்ணி வரும். இப்போ நம்ம இதை ஒரு ஃபேன் காற்றுலேயே கூட ஆற வச்சுக்கலாம். இல்லை உங்களுக்கு வெயிலில் காய வைக்க முடியும்னா நல்லா நீங்கள் வெயிலில் காய வச்சுக்கலாம். நான் ஃபேன் காற்றுல ஆற வச்சுருக்கேன், அதை ஆறட்டும். இதுக்காக ஒரு 1/4 கிலோ அளவுக்கு நாட்டு சோளம் எடுத்திருக்கேன். இதையும் நம்ம அலசி ஒரு துணியில் அப்படியே பரப்பி ஆற வைக்கலாம். அடுத்ததாக இதுக்காக ஒரு 1/4 கிலோ கம்பு எடுத்திருக்கேன். இதையும் நம்ம அலசி ஆற வச்சுக்கிறோம். இது எல்லாமே ஃபேன் காற்றுல ஆறினா போதும். இப்போ பாருங்கள் நல்லா ஆறிட்டுருக்கு. இதை நாம் வறுத்துக்க போகிறோம். இது தீஞ்சு போகாமல் கலர் சேஞ்ச் ஆகாமல் ட்ரையாக நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். நான் கேழ்வரகு தான் அதிகமாக எடுத்திருக்கேன், ஏன்னா ராகியில் அயன் கண்டென்ட் அதிகம். ஸோ நான் அதை மேஜர் பார்ட்டாக எடுத்திருக்கேன். இதுவும் நமக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், ஹெல்த்தியானது கூட. அடுத்ததாக இதே போல் ஆற வச்ச நாட்டு சோளத்தையும் இன்னொரு கடாயில் அப்படியே வறுத்துக்கலாம். இது போல் நீங்கள் 2 கடாய் வச்சு வறுக்கும்போது சீக்கிரமாக நமக்கு வேலை ஆகும். ராகி வறுத்த பிறகு அந்த ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு அதுலேயே நான் எல்லாத்தையும் வறுத்து ஆட் பண்ணிக்கிறேன். நாட்டு சோளத்தை வறுத்தாச்சு. இப்போ அதை நான் ராகியோடு ஆட் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்து நம்ம கம்பையும் அதே போல் ட்ரையாக வறுத்துக்கலாம். தீஞ்சு போகாமல் நல்லா நமக்கு ட்ரையாக வரணும், அவ்வளோதான். இப்போ இதையும் நம்ம அதிலே போட்டுக்கலாம். இப்போ ஒரு 50 கிராம் அளவுக்கு ஜவ்வரிசி, அதையும் நான் வறுத்துக்கிறேன். இதையும் நம்ம அதோட ஆட் பண்ணிக்கலாம். இது பார்த்திங்கன்னா வேர்க்கடலை நான் மொத்தமாக வறுக்கிறேன், பட் ஆட் பண்ணும்போது நம்ம கரெக்டாக ஒரு 150 கிராம் வரைக்கும் தான் நான் ஆட் பண்ண போகிறேன். இப்போ நம்ம வேர்க்கடலை பாருங்கள், இந்த ஒரு கப் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். இது ஒரு 150 கிராம் இருக்கும், அவ்வளோதான். அடுத்ததாக நாம் பொட்டுக்கடலை ஆட் பண்ணிக்கலாம். இது ஒரு 100 கிராம் அளவுக்கு இருக்கும். இதையும் நாம் வறுத்து கலர் மாறாமல் அதோடு ஆட் பண்ணிக்கலாம். இதே போல் எல்லா பொருளுமே நீங்கள் வறுத்து ஆட் பண்ணும்போது இந்த மாவு 3 to 4 months வரைக்கும் உங்களுக்கு கெடாமல் இருக்கும். தாராளமாக நீங்கள் சின்ன பிள்ளைங்களுக்கு கொடுக்கலாம், ஏன்னா எப்போவுமே நான் இப்படி பிள்ளைங்களுக்கு கொடுக்குறது தான். அடுத்து நம்ம பொட்டுக்கடலை வறுத்து ஆட் பண்ணியாச்சு. இப்போ இதெல்லாம் நமக்கு ரெடியாக இருக்குது. அடுத்து இதுக்காக ஒரு 10 கிராம் அளவுக்கு ஏலக்காய் எடுத்து அதையும் நம்ம நல்லா ரோஸ்ட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் மைல்டாக இருக்கும் ஃப்ளேவர். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் வேணும், ஒரு 15 கிராம் 20 கிராம் கூட நீங்கள் ஏலக்காய் ஆட் பண்ணிக்கலாம். பட் இதுதான் எங்களுக்கு கரெக்டாக இருந்தது. இதையும் நம்ம வறுத்து அதோட ஆட் பண்ணிக்கலாம். இதில் நல்லா ஆறின பிறகு நாம் அரைக்க வேண்டிய பாத்திரத்தில் போட்டு மிஷினில் கொடுத்து அரைச்சி கொண்டு வந்துக்கலாம். ஸோ இதெல்லாம் இப்படியே ஆறட்டும். அடுத்து நம்ம இதில் சேர்க்க வேண்டிய பொருட்கள்லாம் பார்க்கலாம். அடுத்து இதுக்காக பச்சைப்பயிறு ஒரு 100 கிராம் அலசி ஆட் பண்ணிக்கிறேன். இதில் ஆட் பண்ணுற எல்லா பொருட்களுமே அலசி தான் நான் வறுக்கிறேன். அப்போ தான் நமக்கு குழந்தைங்களுக்கு கொடுக்கறது கொஞ்சம் க்ளீனாக இருக்கும். இது பாருங்கள் நல்ல கலர் சேஞ்ச் ஆகி வந்திருக்கு. இதையும் நம்ம இதோட ஆட் பண்ணி ஆற வச்சுக்கலாம். இப்போது இந்த ஸ்டேஜில் இது எல்லாமே நமக்கு ரெடியாக இருக்குது, ஆறிடுச்சு. இதை நம்ம அரைக்க வேண்டிய பாத்திரத்தில் கொட்டிடலாம். நான் இது போல் ஒரு ஸ்டீல் கண்டெய்னர் தான் ஸ்டோர் பண்ணி வைப்பேன். ஸோ அதில் மாற்றியாச்சு. அடுத்ததாக இதுக்காக ஒரு 50 கிராம் சோளம் எடுத்திருக்கேன். இதையும் நாம் நல்லா அலசி ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இதையும் நல்லா நம்ம ஈரம் போக வறுத்துக்கணும். எல்லா பொருட்களுமே கொஞ்சமும் ஈரம் இல்லாமல் நல்லா ட்ரையாக வறுத்துக்கோங்க. அடுத்து நான் இதுக்காக சம்பா கோதுமை 50 கிராம் எடுத்திருக்கேன். இதையும் நாம் அலசி கடாயில் போட்டு ஈரம் இல்லாமல் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். ஆட் பண்ணுற எல்லா பொருட்களுமே நல்லா அலசி தண்ணியை வடிச்சிட்டு நம்ம வறுத்துக்கலாம். அடுத்த பார்லி 50 கிராம் எடுத்திருக்கேன். இதையும் நம்ம அதே போல் அலசிட்டு கடாயில் ஆட் பண்ணி வறுத்துக்கிறோம். இதையும் நம்ம பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இது கூடவே 50 கிராம் அளவுக்கு சோயா ஆட் பண்ணிக்கிறேன். அதையும் தான் நான் அலசியிருக்கேன். இதையும் நம்ம நல்லா வறுத்துக்கலாம். இதே போல் ஆட் பண்ணுற எல்லா பொருட்களுமே அலசி நல்லா ஈரம் போக வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ 1 by 1 நம்ம எவ்வளோ மெஷர்மெண்ட் மட்டும் பார்க்கலாம். இதே போல் புட்டரிசி ஒரு 1/4 கிலோ எடுத்திருக்கேன். இதையும் அலசி நம்ம நல்லா ட்ரையாக வறுத்து பிளேட்டில் ஆற வச்சுக்கலாம். அடுத்ததாக நான் 3 அரிசி எடுத்திருக்கேன். குதிரைவாலி, சாமை, வரகு. இந்த 3 அரிசியும் ஒரு 1/2 கப் அளவுக்கு எடுத்துக்கிறேன் ஒவ்வொன்றும். அதாவது 100 கிராம் இருக்கும்.
ஒவ்வொரு அரிசியும் தனித்தனியாக 100 கிராம் 100 கிராம் எடுத்து நம்ம நல்லா அலசிக்கலாம். ஏன்னா இந்த அரிசி நம்ம அலசும் போது தண்ணி பார்த்தீங்கன்னா நல்லா அழுக்காக இருக்கும். ஸோ ஒரு நல்ல ஒரு 5-6 தண்ணி ஊற்றி நல்லா க்ளீனாக அலசி எடுத்துக்கலாம். அலசி தண்ணியை வடிச்சிட்டு நம்ம கொஞ்சமாக ஒரு 10 நிமிஷம் ஒரு காட்டன் கிளாத்தில் நீங்கள் ஆற வச்சுருந்தாலுமே நல்லா உங்களுக்கு ட்ரை ஆகிடும். 5 to 10 மினிட்ஸ் அப்படியே நீங்கள் விட்டாலுமே ஃபேன் காற்றுல நல்லா கொஞ்சம் ட்ரை ஆகும். அதுக்குள்ளே நம்ம அடுத்தது வறுத்துக்கலாம். ஒரு 100 கிராம் அளவுக்கு முந்திரியும் ஒரு 150 கிராம் அளவுக்கு பாதாமும் ஆட் பண்ணிக்கிறேன். இதையும் நல்லா நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். இந்த முந்திரி பாதாம் வந்து உங்கள் விருப்பத்துக்கு ஏற்றாப்போல் 200 கிராம் அளவு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ இதையும் வறுத்து நம்ம பிளேட்டில் கொட்டி ஆற வச்சுக்கலாம். இப்போ இதை ஆறட்டும். அடுத்ததாக இது கூட உளுந்து நான் ஒரு 100 கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன். இதையும் அலசி நல்லா ட்ரையாக வறுத்துக்கலாம். அடுத்ததாக இது கூட பாசிப்பருப்பு 25 கிராம் எடுத்து அதையும் அலசி நல்லா நம்ம வறுத்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஆட் பண்ண வேண்டிய மேக்ஸிமம் எல்லாத்தையுமே நம்ம ஆட் பண்ணியாச்சு. இப்போ இதெல்லாம் ஒரு பிளேட்டில் கொட்டி ஆற வச்சுருக்கோம். இதெல்லாம் ஆறட்டும். அடுத்த நம்ம கொள்ளு வந்து 25 கிராம் எடுத்திருக்கேன். இதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். கொள்ளும் ரொம்ப நல்லது. ஸோ இது ஒரு 25 கிராம் மட்டும் நமக்கு போதும். இதையும் அலசி நல்லா வறுத்து ஆட் பண்ணியாச்சு. அடுத்து நம்ம ஆற வச்சுருந்த 3 அரிசியும் நல்லா ட்ரையாக இருக்குது. இதையும் கடாயில் போட்டு ஈரம் இல்லாமல் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட எல்லா பொருட்களுமே ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதெல்லாம் நல்லா ஆற வச்சு நம்ம மிஷினில் கொடுத்து அரைச்சிக்கணும். கொஞ்சம் கூட சூடாக இல்லாமல் நல்லா ஆறின பிறகு தான் கொடுக்கணும். ஏன்னா கொஞ்சம் சூடாக இருந்தாலும் மாவு நிறைய நமக்கு வீணாகிடும், மிஷின்லேயே நிறைய ஒட்டிக்கும். அதே சமயம் நமக்கு சீக்கிரமாக கெட்டு போகும். ஸோ எல்லாமே நல்லா ஆற வச்சு நம்ம அரைக்க வேண்டிய பாத்திரத்தில் எல்லாத்தையும் ஆட் பண்ண பிறகு நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணி விட்ட பிறகு நம்ம மிஷினில் கொடுத்து அரைச்சி கொண்டு வந்துக்கலாம். இது நீங்கள் எதில் அரைச்சி கொண்டு வரீங்களோ அந்த பாத்திரத்தை மாவு அரைச்சி கொண்டு வந்த பிறகு அப்படியே ஓப்பனில் ஃபேன் காற்றுல வச்சு நல்லா ஆற வச்சுருங்க. இல்லைனா நீங்கள் பேப்பரில் கொட்டி கூட ஆற வைக்கலாம். ஆனால் நான் வந்து அதே பாத்திரத்தில் தான் ஆற வைப்பேன். நல்ல ஒரு ஜல்லிக்கரண்டி போட்டு நீங்கள் அடிக்கடிக்கு நல்லா அடியிலேருந்து மிக்ஸ் கொடுத்து விட்டிங்கன்னா அது சீக்கிரமாகவே ஆறி வந்துடும். இப்போ நம்முடைய மாவும் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள், அரைச்சி கொண்டு வந்தாச்சு. இப்போ இது போல் ஓப்பனில் வச்சுட்டு ஜல்லிக்கரண்டி வச்சு இது போல் நீங்கள் கிளறி விட்டிங்கன்னா அது நல்லா நமக்கு ஆறிடும். பாத்திரம் சூடாக இருக்கக்கூடாது. தொட்டு பார்த்தாலுமே நமக்கு தெரியும் மாவு நல்லா ஆறிட்டுருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் டைட்டாக அதை மூடி வச்சிடலாம். டெய்லி யூசேஜுக்கு வேறு ஒரு சின்ன கண்டெய்னரோ இல்லை டின்லையோ நீங்கள் போட்டு வச்சிட்டிங்கன்னா டெய்லி எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை நீங்கள் ஃப்ரீக்வெண்ட்டாக ஓப்பன் பண்ணாமல் டைட் பண்ணி மூடி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு 3 to 4 months கெடாமல் இருக்கும். இதே போல் மாவெடுக்க யூஸ் பண்ணுற ஸ்பூன்ஸ் எல்லாமே ட்ரையாக இருக்கணும், ஈரம் கொஞ்சமாக இருக்கக்கூடாது. அப்படி நீங்கள் பார்த்து யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக 3 to 4 months வரைக்கும் மாவு கெடாமல் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். தேவையான அளவுக்கு மாவு எடுத்து நல்லா தண்ணியில் கரைச்ச பிறகு கேஸ் ஸ்டவ்வில் வச்சு நீங்கள் காய்ச்சி அதுக்கப்புறம் பாலும் சுகரும் நீங்கள் ஆட் பண்ணி பிள்ளைங்களுக்கு கொடுக்கலாம், நீங்களும் எடுத்துக்கலாம். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் டேஸ்ட் உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.